அனைத்துலகோரே நம் கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஏனெனில் அவர் நம்மீது இறங்கி நமக்கு ஆசி வழங்கினார். தமது திருமுக ஒளியினை நம்மீது வீசினார். அன்பு இறைவா, எங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் கொண்டு எங்கள் ஒவ்வொருவர் மீதும் உமது திருமுக ஒளியை வீசி இந்த 25ஆம் ஆண்டு முழுவதும் எங்களோடு தங்கி எங்களை ஆசிர்வதித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இதோ இந்த வருடத்தின் இறுதி நாளாகிய இன்று இந்த வருடம் முழுவதும் நீர் செய்த அனைத்தையும் மனமுவந்து நினைத்து பார்த்து உமக்கு நன்றி கூறுகிறோம். எத்தனை தான் துன்பங்கள், துயரங்கள், நோய் நொடிகள் எங்களை வீழ்த்த நினைத்த பொழுதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்தீர். அந்த கருணைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமை மென்மேலும் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1. நம்மோடு குடிகொண்டிருக்கிற இறை வார்த்தைகள் 1-18 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார். அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் அவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவிற்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று 2025ஆம் ஆண்டின் இறுதி நாள். நாம் இந்த ஆண்டு முழுவதையும் திரும்பி பார்க்க இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டுகள் பல்வேறு விதமான மகிழ்ச்சிகள், துன்பங்கள், வெற்றிகள், தோல்விகள், நோய் நொடிகள் மற்றும் சந்தோஷங்கள் அப்படி அனைத்தையுமே கொடுத்திருக்கின்றன. ஆனால் இன்று யோவானின் நற்செய்தி நமக்கு மிக முக்கியமான ஒரு உண்மையை நினைவுபடுத்துகிறது. அது என்னவென்றால், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்பதாகும். இன்றைய நற்செய்தியை வாசித்து பாருங்கள். நம்மிடம் நேரடியாக பேசுவதைப் போல ஒரு உணர்வு ஏற்படும். யோவான் தனது நற்செய்தியை மிக உயர்ந்த இறையியல் அறிக்கையுடன் தொடங்குகிறார். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடும் இருந்தது என்று அவர் தொடங்குகிறார். இது எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது? சிந்திப்போம். ஏதாவது தோன்றுகிறதா? ஆம், இது நமக்கு தொடக்க நூலிலே வருகின்ற அந்த முதலாவது வசனத்தை, முதல் அதிகாரம் 1வது வசனத்தை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார் என்று.
அதை நினைவுபடுத்தக்கூடியதாக இன்றைய நற்செய்தி நமக்கு இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் யோவான் கூறுகிறார், வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று. அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம், அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்று யோவான் இயேசுவை பற்றி கூறுகிறார். இதுதான் நம் கிறிஸ்தவத்தின் இதயம், நம் ஒவ்வொருவரின் முக்கியமான இதயமான ஒரு மைய பொருள் என்னவென்றால், கடவுள் மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். இம்மானுவேல், கடவுள் நம்முடன் நம்மோடு இருப்பதற்காக பிறந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த வருடம் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து மகிழ்ச்சியான தருணங்களிலும், துன்பங்களிலும், வெற்றிகளிலும், தோல்விகளிலும் கடவுள், இம்மானுவேல் கடவுள், சர்வ வல்லமை பொருந்திய கடவுள் நம்மோடு இருந்திருக்கிறார். இந்த கடவுள் நம்மோடு என்ற உண்மையின் ஆழத்தை புரிந்து கொள்ள புனித தாமியான் என்பவருடைய வாழ்வை நாம் நினைத்து பார்க்கலாம். புனித தாமியான் 1840 பெல்ஜியம் நாட்டில் பிறந்தவர். திரு இருதய சபையிலே குருவானவர். 24 வயதிலேயே மறைபரப்பாளராக ஹவாய் தீவிற்கு செல்கின்றார். அங்கு அவர் ஒரு பயங்கரமான காட்சியை காண்கின்றார். மொலாக்காய் தீவிலே குஷ்டரோகிகளை அவர்கள் கட்டாயமாக தனிமைப்படுத்துகிறார்கள். சுமார் 800 மக்கள் உயிருடன் இறந்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். சமூகம் அவர்களை நிராகரித்தது. ஆனால் 1873 தாமியான் தானாக முன்வந்து மொலாக்காய் அந்த தீவிற்கு செல்கின்றார். அந்த மக்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார். அவர் வந்த பொழுது அங்கிருந்த குஷ்டரோகிகள் அனைவரும் அச்சத்தில் வாழ்ந்தார்கள். ஆனால் தமியானும் அவர்களுடன் வாழ்ந்தார், அவர்களோடு சாப்பிட்டார், அவர்களை தொட்டு பராமரித்தார், யாரும் செய்ய முடியாத காரியங்களை செய்தார். அவர் அவர்களுக்கு வீடுகளை கட்டினார், திருச்சபையை கட்டினார், மருந்துகள் கொடுத்தார். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் அவர்களுக்கு மனிதன் என்கின்ற கௌரவத்தை கொடுத்தார். அவருடைய பிரசங்கங்கள் எப்பொழுதுமே நீங்கள் என்று தொடங்குவதில்லை, நாம் குஷ்டரோகிகள் என்று தான் தொடங்குவார். நீங்கள் குஷ்டரோகிகள் என்று அவர் சொல்வதில்லை. அவர்களோடு ஒன்றாக மாறினார். அவருக்கும் அந்த குஷ்டரோகம் நோய் வந்தது. ஒரு நாள் காலையில் அவர் எழுந்து சூடான தண்ணீரிலே தன் கால்களை வைத்த பொழுது வலியை அவரால் உணர முடியவில்லை. அப்பொழுதுதான் அவருக்கு புரிகிறது, நானும் குஷ்டரோகி ஆகிவிட்டேன் என்று. அவர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய பிரசங்கத்தை வித்தியாசமாக தொடங்குகிறார். முன்பு எங்கள் நண்பர்கள் என்று கூறியவர் இப்பொழுது நானும் குஷ்டரோகிகள், நாம் குஷ்டரோகிகள் என்று அவர் கூறுகிறார். மக்கள் அதை பார்த்து அழுகிறார்கள். ஆனால் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், தமியான் உண்மையிலேயே நம்மில் ஒருவராக மாறினார் என்று. வெறும் 49 வயதில் அவர் இறந்து போனார். அவருடைய கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? நான் விரைவில் விண்ணகத்தில் இருப்பேன், உங்களுக்காக ஜெபிப்பேன் என்பதுதான். இயேசுவிற்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஆண்டின் இறுதி நாள், இந்த ஆண்டின் இறுதி நாளிலே நாம் 3 விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டும். முதலாவது, கடவுள் நம்முடன் இருக்கிறார். வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். புனித தமியான் குஷ்டரோகிகள் மத்தியில் வாழ்ந்தார். இயேசு நம் உருவெடுத்து நம்மோடு வாழ்ந்தார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த வருடம் முழுவதும் நமக்கு எத்தனையோ சவால்கள் வந்த பொழுதும் கடவுள் நம்மை கைவிட்டு விடவில்லை. இந்த வருடம் முழுவதும் நாம் எத்தனையோ துன்பங்களை அனுபவித்திருக்கலாம், நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், வேலையை இழந்திருக்கலாம், உறவுகளை பிரிந்திருக்கலாம், ஏதாவது இழப்புகள் வந்திருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு தருணத்திலும் இம்மானுவேல், சர்வ வல்லமை பொருந்திய கடவுள் நம்மோடு இருந்திருக்கிறார். ஆகவே நாம் நன்றி கூற இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இரண்டாவதாக, இன்றைய நற்செய்தியிலே திருத்தூதர் யோவான் சொல்லுவது போல இயேசு கிறிஸ்து ஒளியாயிருந்தார். அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை என்று அவர் கூறுவார். இந்த வருடம் நமக்கு கடினமானதாக இருந்திருக்கலாம், ஆனால் வெளிச்சம் ஒளிர்ந்தது.
புனித தமியான் மொலாக்காயின் இருளில் வெளிச்சமாக இருந்தார். நாமும் நமது அனைத்து விதமான துன்பமான சூழ்நிலைகளில் வெளிச்சமாக இருந்தோமா என்று சிந்தித்து பார்ப்போம். பிறருக்கு நாமும் வெளிச்சமாக இருக்க இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. மூன்றாவதாக, நன்றியுடன் முன்னோக்கி பார்க்க இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த வருடம் முழுவதும் இறைவன் நமக்கு கொடுத்த அனைத்திற்கும் நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். நமக்கு அவர் உயிரை கொடுத்திருக்கிறார். நம்மோடு வாழ்ந்தவர்கள் இன்று பலர் இல்லாமல் இருந்திருக்கலாம். இருந்தும் நமக்கு உயிரை கொடுத்திருக்கிறார். நமக்கு அழகான குடும்பங்களை கொடுத்திருக்கிறார். குடும்பத்தில் உள்ளவர்களை ஆசீரோடு பராமரித்து வந்திருக்கிறார். அதற்காக நன்றி சொல்லுவோம். இறைவன் நமக்கு இந்த வருடம் கொடுத்த வேலை வாய்ப்பிற்காக, உணவுக்காக, அழகான குடும்பத்திற்காக, வீட்டிற்காக நன்றி சொல்வோம். நம்முடைய சோதனைகளில் கூட அவர் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். அதற்காக நாம் நன்றி சொல்லுவோம். மேலும் நாளை பிறக்க இருக்கிற 2026ஆம் ஆண்டை நம்பிக்கையுடன் சந்திப்போம். புனித தாமியான் சொன்னது போல, நானும் உங்களுக்காக ஜெபிப்பேன். தந்தையின் வலது பக்கத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுகிறார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 2025ஆம் ஆண்டு முடிகிறது. ஆனால் வார்த்தை மனு உருவான இயேசு என்றும் நம்மிடையே குடிகொண்டிருக்கிறார் என்ற அந்த வார்த்தை ஒருபோதும் மாறாது. ஆகவே இந்த புத்தாண்டிலே நாமும் புனித தாமியானை போல வாழ்வோம். நமது சமூகத்தின் மொலாக்காய்க்கு, அதாவது புறக்கணிக்கப்பட்டவர்கள், ஏழைகள், தனிமையில் இருப்பவர்கள், வாழ்க்கையில் வெறுமை அடைந்தவர்கள் ஆகியவர்களை சென்று சந்திப்போம். அவர்களோடு நம்மையை இணைத்துக் கொள்வோம். நான் அல்ல, நீங்கள் அல்ல, நாம் என்று கூறுவோம். ஏனெனில் கடவுள் நம் அனைவருடனும் இருக்கிறார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த ஆண்டை நன்றியுடன் முடிப்போம். அடுத்த ஆண்டை நம்பிக்கையுடன் தொடங்குவோம். நம்மை படைத்து நம்மோடு இருக்கின்ற அந்த வாக்கு மனிதரான இறைவன், சர்வ வல்லமை பொருந்திய இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து புதிய ஆண்டிற்குள் புத்துணர்ச்சியுடனும் புதுவிதமான எண்ணங்களுடனும் ஆசீர்வாதத்துடனும் நம்மை அழைத்து செல்வார். ஆமென்.